சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/9/2025 வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாதம் 3ஆம் நாள், திரையோதசி திதி இன்று இரவு 11:37 வரை, ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:05 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் மற்றும் பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய உன்னத நாள் இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமையும். ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் 4, 5ஆம் அதிபதிகள் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கிறது ஒரு ராசிக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு தூணாக நின்று மற்றவர்களுடைய உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது இன்று முதல் ஆரம்பிக்குதுங்க. இது வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, இப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, நான் உழைச்சி கஷ்டப்பட்டு நானே என்னுடைய உழைப்பிற்கு அளவிற்கு ஏற்றது தான் பணம் கிடைக்குதுங்க, மற்றவங்கள பாருங்கள் கொஞ்சமாக உழைக்கிறாங்க, நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்குது, இந்த மாதிரியாக மனதிற்குள்ளேயே ஒரு மாதிரியான உறுத்தல்களை வைத்து கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்காரர்களும் நீங்கள் மற்றவர்களை விட எந்த அளவுக்கும் சலைச்சவங்க இல்லை, உங்களுக்கும் அதிர்ஷ்ட சம்பவங்கள் நிகழும் என்பதற்கான சில ஆதார அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் பிள்ளைகள் மேலே கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சு, சொன்னால் கேட்க மாட்டேங்குது, இப்படி செய்ய மாட்டேங்குது, அப்படி செய்ய மாட்டேங்குது, நம்ம அனுபவஸ்தர் ஒன்று சொல்கிறோம் அதை அவங்க கேட்டாங்கன்னா தானே என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளின் பேரில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் கூட மதியம் 4 மணிக்கு பிறகு அனைத்தும் மாறக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு மட்டும் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். அம்மானால கூட சிலருக்கு செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இன்றைக்கி உண்டு. அம்மா ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியாமையே இருக்குது, இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நம்ம பட்ஜெட்டு உதைக்குது, நமக்கு சரியா இல்லை, அம்மாவுக்குன்னு வாங்கி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செலவு வந்துடுது என்கின்ற மாதிரியாக தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை தாயின் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரொம்ப நாளாக இந்த வண்டி வாங்கணும், இந்த வண்டியை தள்ளி விட்டுறணும் என்கின்ற மாதிரியாக பழையதை கழித்து புதியதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இறங்க முடியாத நேரமே இருக்கே, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு வெட்டு ஒன்று துண்டுன்ற மாதிரி இந்த வாரத்திலேயே வண்டி எடுத்துடலாம் என்கின்ற மாதிரியான வாகன யோகங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மாணவர்களுக்கு கல்வி அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் ஒன்று. பள்ளிகளில், கல்லூரிகளில் சிறந்த ஆசான்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை, பள்ளிக்கே போவதற்கு பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கூட ஒரு கல்வி மீது ஆசை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மிக மிக முக்கியமாக சிலருடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தேடி போய் கூட சந்திக்க முடியாதவர்கள் இன்றைக்கு தற்செயலாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, சமூக ஊடகங்களில் கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாளும் நாளைய நாளும் சிறந்த வாய்ப்புகள் கிடைச்சி அந்த வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால மனசில் நல்ல விதமான எண்ணங்கள்லாம் இப்போதைக்கு வரும். ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், ஏது இருக்கணுன்றதில் கொஞ்சம் தெளிவாகவே இப்போது மிதுன ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். மிதுன ராசிக்காரர்கள் பட்டு கொண்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70-80% விலகிவிட்டன என்பது தான் உண்மை. தம்பி தங்கைகளால் வரக்கூடிய ஒரு சோதனைகள், ஏற்கனவே வந்த சோதனைகள், தம்பிக்காகவும் தங்கைக்காகவும் நான் இவ்வளவு செலவு பண்ணேன், இவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு இது பண்ணி கொடுத்தேன், ஆனால் என்னுடைய உழைப்பு, என்னுடைய அன்பு, என்னுடைய அக்கறை எதையுமே அவங்க மதிக்கவே இல்லையே, அவங்க அதை தெரிஞ்சிக்கவே இல்லையே, இவ்வளவுதான் உலகமா என்கின்ற அமைப்பில் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்த மிதுனத்தினருக்கு கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் அவர் அமாவாசை அமைப்பிற்கு அருகே இருக்கிறார் என்பது தான் உண்மை.
எப்பொழுதெல்லாம் சந்திரன் ஒளியிழந்து இருக்கிறாரோ அப்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தசாபக்திகளுக்கு ஏற்றாற் போல சின்ன சின்ன தடைகள் எப்போதுமே கடகராசிக்காரர்களுக்கு வரும். ஆனாலும் இன்றைக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒரு குழப்பம், உங்களுடைய எந்த ஒரு ஐடியாவும் உங்களுடைய செயல் திறமை மதிக்கப்படாமல் இருந்த அமைப்புகள் எல்லாமே குடும்பத்தில் இப்போதைக்கு கொஞ்சம் விலக்கி வைக்கக்கூடிய தன்மை இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவரும் என்ன சொல்றாரு, கொஞ்சம் கேட்பமே என்கின்ற மாதிரியாக கடகராசிக்காரர்களுக்கு உள்ளும் புறமும் குடும்பத்திற்குள்ளும் தொழிலும் கொஞ்சம் முக்கியத்துவம் கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு வாழ்க்கை துணை யார் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கும். ஒரு 3-4 வருஷமா கோர்ட்டுக்கு அலைஞ்சு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸும் நடந்து முடிஞ்சு போச்சு, செகண்ட் மேரேஜ் எப்போ நடக்கும் என்கின்ற கேள்விக்கு இந்த 2 நாட்களுக்குள் ஒரு வாரத்திற்குள் ஏதாவது ஒரு நல்ல வரன் வரக்கூடிய அமைப்புகள் அல்லது கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை வரக்கூடிய அமைப்புகள் என குடும்பம் மற்றும் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். விரையாதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கிறார். செலவுகள் கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு. ஒரு 30% அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வரவுக்கு மேல் செலவுகள் போய்கொண்டிருக்கிறதே, அடுத்த வருமானத்திற்கு என்ன வழி என்கின்ற அமைப்புகள் நிறைய பேருக்கு உண்டுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயண ரீதியிலான சில மன அழுத்தங்கள் இருக்கும். இப்படி போகிறோம், அந்த போகிறது நடக்குமா நடக்காதா ஒரு குழப்பம் வரக்கூடிய அமைப்பு. கிளம்பி போயிடலாம், பிடிச்சிடலாம், இதில் போகிறோம் அதில் போகிறோம், ஆனால் அந்த போகிற நேரம் வேஸ்ட் ஆச்சுங்களே, காசு பணம் போகுது, நேர வரையும் எவ்வளவு இருக்குது, இவரை பார்க்க முடியுமா என்கின்ற மாதிரியான பயண குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை இன்றைக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றின கொஞ்சம் கவலைகள் இருக்கும். தாய்க்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு என்கின்ற மாதிரியாக மருத்துவமனை செலவுகள், அல்லது தாய்க்கு வயசாயிடுச்சு, அவங்கள இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருப்பாங்க என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் தாயை பற்றிய குழப்பங்கள் முற்பகலில் வரக்கூடிய தன்மைகளும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. பிற்பகலில் கொஞ்சம் எல்லாமே அப்படியே ஆசுவாசப்படுத்தி கொண்டக்கூடிய அமைப்பில் செலவுகளை தவிர்க்கக்கூடிய சில நிலைமைகள், எது நல்ல ஒரு பிரயாணம் எது நல்ல பயணம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் என பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இப்போது 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை விரயம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். லாபம்லாம் வரத்தான் செய்யும், தொழிலில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், சம்பளம் வருமானம்லாம் வரத்தாங்க செஞ்சது, வந்த காசை பாக்கெட்டில் கூட எடுத்து வைக்க முடியலங்க. இப்படி பணம் வந்ததுங்க, இந்த பக்கம் 2 பேர் பிடுங்குறாங்க, இந்த பக்கம் 2 பேர் பண்ணுறாங்க, இந்த பக்கம் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியிருக்கு என்பது மாதிரியாக காசை கண்ணால் பார்த்தாலும் கூட கையில் வைத்திருக்க முடியவில்லையே என்கின்ற நிலைமை இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் 2 நாளைக்கு இருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாகன விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இப்போதைக்கு வரும். இந்த வீட்டை மாற்றுறதுக்கு, அந்த வீட்டை மாற்றுறதுக்கு, அல்லது புது ஒரு இடம் பார்க்கறதுக்கு, அல்லது வண்டி திடீர்னு ஒன்று செலவு வச்சிருச்சு என்கின்ற மாதிரியாக கையில் பணம் வந்தும் அதை அனுபவிக்க முடியவில்லையே என்கின்ற ஏக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக பழகின ஒரு நண்பர், டச்சு விட்டு போன நண்பர், ஒரு ஸ்கூலில் படித்தவராக இருக்கலாம், கல்லூரியில் அறிமுகமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யும் போது ரொம்ப நட்பாக பழகின ஒருத்தர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவரை விட்டு விலகின ஒரு அமைப்பில் இன்றைக்கு திடீர்னு தற்செயலாக மறுபடியும் அவர் அறிமுகமாகக்கூடிய எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான 10 வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளை காட்டக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் முன்னேற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும். தொழிலில் என்ன வேணாலும் இன்றைக்கி செய்யலாம், ஒரு மாற்றம் செய்யலாம், ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு புதுசாக ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது, புதுசாக ஏதேனும் ஒரு புதிய வேலைக்காரரை சேர்த்துக்கிறது, ஒரு பங்குதாரரை சேர்த்துக்கிறது, தொழில் முயற்சிகள், வேலை மாற்ற முயற்சிகள், வியாபாரத்தில் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துதல், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தில் 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு இருக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லுவேன். இந்த வருஷம் விவசாயம் நல்லா நடக்குமா, மழை பெய்யுமா, பெஞ்சும் கெடுத்துருமா, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இல்லாமல் சரியான விதத்தில் மண்மாதாவும் மழை மாதாவும் கை கொடுப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இப்போது இருந்தே அப்படியே விவசாய பெருமக்களுக்கு, துலாம் ராசிக்கார பெருமக்களுக்கு இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தேரக்கூடிய அளவிற்கு பண வருமானம், தொழில் முன்னேற்றமாக வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சட்டப்பூர்வமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கும் நாளைக்கும்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பதவி உயர்வு, பட்டம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக ஒரே மாதிரி சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், 5 வருஷமா 6 வருஷமா ப்ரொமோஷனே இல்லை, நானும் கேட்டு கேட்டு பார்த்து அழுத்துட்டேன், வேலையை கூட மாற்றலான்ற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பதவி உயர்வு கிடைக்காதனால நம்ம வேலையை மாற்றலாமா, தைரியமாக வேலை மாற்றினா கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிஹெச்டி படிக்கலாமா, அந்த உயர் படிப்பு படிக்கலாமா, இதற்கு போகலாமா அதற்கு போகலாமான்னு மாணவ பருவத்தில், கல்லூரி பருவத்தை முடிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த துறையில் போகலாம், அந்த துறையில் போகலாம், அப்பா சொல்கிற மாதிரியா, அம்மா சொல்கிற மாதிரியா, மாமா சொல்கிற மாதிரியா, அல்லது டீச்சர் ப்ரொஃபஸர் சொல்கிற மாதிரியா, எதை தேர்ந்தெடுப்பது என்கின்ற குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் கல்வி, வேலை, தொழில் அமைப்புகளில் இதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக இவரை தரிசிக்கணும், இந்த சித்தரை தரிசிக்கணும், அல்லது திருவண்ணாமலை போகணும், அல்லது இந்த மாதிரியான மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்றவர்களுடைய அதிஷ்டானத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அப்படியே போட்டு தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே போயிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இந்த விஷயத்தை செய்தே முடித்திடலாம் என்கின்ற ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிருந்தே அப்படியே நினப்பு இருக்கும். சிலருக்கு சொந்த ஊர்லேருந்து நல்ல தகவல்களே வரும். முற்றிலும் ஒரு சேஞ்சான சில விஷயங்கள் இன்றைக்கு வரும். இந்த இடத்துல இப்படி பண்ணணுங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணணுங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணணும், சரியாக போச்சு என்கின்ற மாதிரியாக சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடு, காடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ அந்த விஷயத்தை சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். கூடுதலாக அவர் அந்த அமாவாசைக்கு மிக அருகில் இருப்பதால் அசுப சந்திராஷ்டமமாக தாங்க இந்த சந்திராஷ்டமம் வேலை செய்யும். நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, சூட்கேஸில் நகை பணம் கொண்டு போகிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமாக இந்த வங்கிக்கு பணம் எடுத்துகிட்டு போகுது, ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறேன் அல்லது பேங்க்கில் போய் பணம் போட போகிறேன், இவங்கெல்லாம் மற்றவங்கள நம்பாமல் நீங்களே போங்க. அந்த நேரத்தில் ஒரு டைவர்ஷன் எதனா இருக்குதுன்னா அந்த டைவர்ஷனை மட்டும் கவனிக்காமல் எதுக்கு போகணுமோ அதுக்கு மட்டும் போகக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமான எந்த நேரமும் மொபைல் பார்த்துக்கிட்டே அதிலே இருக்கிறவங்க அதில் வர்ற விஷயங்கள் எல்லாம் நம்ப தேவையில்லாத ஒரு ஃபேக்ட் நியூஸ் தானே அதில் அதிகமாக வருகிறது. அந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓடிபி சொல்கிற விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்றைக்கு. ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் இல்லை இந்த லிங்க் அழுத்துங்க, அந்த லிங்க் அழுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்தது, நான் அழுத்தினேன் பணம் போச்சு இங்கின்ற மாதிரியான அமைப்புள்ள அந்த சந்திராஷ்டம நாளில் தான் நடக்கும். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய குரூப் மெசேஜ்களை கூட கூடுமானவரை ஃபில்டர் பண்ணி இது சரியானதா, இது நம்பகமானதா, இது போலித்தன்மை வாய்ந்ததா, இந்த இதெல்லாம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்க்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொறுமையும் நிதானமும் வாழ்வின் மீது அக்கறையும் தேவைப்படுகின்ற 1க்கு 2ஆக யோசித்து செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அப்படியே லேசாக ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் ஆரம்பிக்கிறது தான் சண்டை சச்சரவை ஆரம்பிக்கும். சாயந்தரம் முடிகிறதுக்குள்ளே சரி பரவாயில்ல, மனைவி சொல்கிறதும் சரிதானே, கணவர் சொல்கிறதும் சரிதானேன்ற மாதிரியாக இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை பேரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் இன்றைக்கு அதிகமாகும். உடம்பு நல்லா தான் இருக்குதா, கண்ட்ரோலாக தான் வச்சிருக்கிறாரா, இப்படி பண்ணுறாரா அப்படி பண்ணுறாரா, எனக்கு இருக்கிற அக்கறை கூட அவருக்கு அவர் உடம்பு மேலே இல்லையே என்கின்ற மாதிரியாக மனைவியின் உடல்நிலை, கணவனின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 50 அல்லது 60 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகள், நட்புகள், காதல் விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் மத்தியானம் 3 மணி வரைக்குமே முட்டல் மோதல் முரசல்லாம் இருக்கும். நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம விஷயத்தை கேட்க மாட்டேன்றாரு. உலகத்தில் அந்த 2 பேர்ட்ட 3 பேர்ட்ட தானே பழகிறோம், இவங்க கூட நம்மளை புரிஞ்சிக்கலன்னா எப்படிங்கன்ற மாதிரியான ஒரு மனக்கலக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மாலை 4 மணிக்கு பிறகு அத்தனையும் அப்படியே சுமூகமாகி நீங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இப்போது 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார்.
குழந்தைகளால் ஏதாவது ஒரு மனக்கவலைகள் வரக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் மேலே ஒரு சந்தேகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு வரும். படிக்கத்தான் போகிறாங்களா அல்லது வேலைக்கு தான் போகிறாங்களா, இந்த காலத்து பிள்ளைங்கள நம்பவே முடியலையே, எந்த நேரம் ரூமை பூட்டிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே, எந்த நேரமும் யாரோ ஒருத்தட்ட சாட் பண்ணுறாங்களா அல்லது பேசுகிறாங்களா, சரியான ஆள்கிட்ட தான் பேசுகிறாங்களா, இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைகளை பற்றிய கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் மதியத்திற்கு பிறகு சில பல மாற்றங்கள் வருவதால் நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், நம்பலாம் என்கின்ற ஒரு தைரிய உணர்வும் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு. சிறு குழந்தைகளால் ஏதாவது கொஞ்சம் செலவுகள் வரும். ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம், கல்வி கட்டணம் கட்டுறதாக இருக்கலாம், நோட்புக்கிலிருந்து அல்லது அவங்களுக்கு தேவைப்படுகின்ற வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் சந்தோஷமாக என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைகள் நல்ல விதமாக போகணும் இல்லையா. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், ஒரு நல்ல சமூகத்தில் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய குழந்தைகளும் இருக்க வேண்டும். அதற்கேற்றாற் போல செலவு செஞ்சுதானே ஆகணும் என்ற ஒரு மன திருப்தியும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சியோட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக ஒரு நேயர் கேட்டிருக்கிறது, உச்சம் பெற்ற கிரகத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும் ஐயா அப்படின்றத ஒரு சுருக்கமாகவே கேட்டிருக்கிறார். முதல்ல உச்சம் என்றால் என்ன? இந்த உச்சம் என்பது ஒரு கிரகத்தினுடைய அதி உன்னத பலம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கிரகம் தன்னுடைய முழு தன்மையையும் முழு திறனோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிறாங்க, இவர் இப்படி இருக்கிறார், அல்லது இந்த இயந்திரம் ஒரு முழு திராட்டலில் இருக்குது என்கின்ற மாதிரியாக ஒரு கிரகம் குறைவான பலம் அதிக பலம், நல்லவைகள்னு சொல்லக்கூடாது, அதனுடைய இயல்புகளை கொடுக்க ஒரு மாதிரியான தகுதியில் இருப்பதை தான் நாங்கள் உச்சம்னு சொல்கிறோம். உதாரணமாக மேஷராசியில் சூரியன் இருக்கும்போது உச்சம் என்கின்ற அர்த்தம். அதாவது சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும். சித்திரை மாதத்தில் வானத்திலேயே சூரியனை பாருங்களேன், அன்னைக்கு வெயில் கொளுத்துல அக்னி நட்சத்திரத்தில் வெளியே வர முடியுதா? ஆக ஜோதிடம் என்பது வானவியல் சம்பந்தப்பட்ட யதார்த்தம் சம்பந்தப்பட்ட ஒன்று என்பதை இந்த சித்திரை மாதம் சூரியன் உச்சம், மேஷத்தில் சூரியன் உச்சம் என்பதே கிட்டத்தட்ட நிரூபிக்கும். இது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக புரியக்கூடிய ஒன்றாக இருக்கும். உண்மையிலே உச்ச கிரகம் எல்லாமே நல்ல பலனை செஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. உச்ச கிரகம் நன்மையை தரும் என்பதை விட தன்மையை தரும் என்கின்ற வார்த்தையை நீங்கள் ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. 9 கிரகங்கள் அடங்கிய இந்த அமைப்பில் 4 கிரகங்கள் நல்லதை செய்யும், 4 கிரகங்கள் தீமையை செய்யும். எல்லா கிரகமும் நல்லதை செஞ்சிடார். மனிதர்கள் எல்லாருமே நமக்கு இயல்பாக நல்லவர்களாக இருந்துடுறதில்லை. ஒருத்தர் நல்லதை செய்கிறார், ஒருத்தர் கெட்டதை செய்கிறார். அப்படித்தான் கிரகமும். இதில் இந்த 7 கிரகங்களுக்கு தான், சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 7 கிரகங்களுக்கு தான் உச்சநீச்ச அமைப்பு. சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பருப்பொருள் இல்லாத கல்லு மண் இல்லாத வெறும் இருள் கிரகங்களான ராகு கேதுகளுக்கு உச்சநீச்சம் கண்டிப்பாக இல்லை. அப்போ அந்த 7 கிரகங்களில் 3 கிரகங்கள் நல்லவைகளையும் 3 கிரகங்கள் நல்லது அல்லாத தீமைகளையும் ஒரு கிரகம் நியூட்ரலாக இருந்து செய்யும். இந்த நல்லதை செய்யக்கூடிய கிரகங்கள் உச்சமாக இருந்தால் நமக்கு நல்லது செய்யுங்க. தீயதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உச்சமாக இருக்குதுன்னு வைங்க, அது தீயதைத்தான் செய்யும். நமக்கு ஒரு ஆகாத ஒரு எதிரி இருக்கிறார், அந்த எதிரி பெரிய பணக்காரராக இருக்கிறார்னு வச்சுங்க, நம்மளை விட வலுவானவராக பணக்காரராக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக தீமை செய்வார். நம்மளை பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தர் நம்மளை விட குறைவான அளவில், நம்மளை விட ரொம்ப ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குன்னா அவரை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அவர் நமக்கு எந்த செய்ய மாட்டார்ன்றதும் நமக்கு தெரியும். இப்படித்தாங்க கிரகங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் உச்சம் என்கின்ற அமைப்பில் 6, 8, 12 போன்ற அவயோக அமைப்புகளில் மறையாமல் இருந்தால் அது ஆதிபத்திய ரீதியாக நன்மைகளை செய்யும். அதே கிரகம் சனியாகவோ செவ்வாயாகவோ இருந்தால் காரக ரீதியாக தீமையவும் செய்யும். ஜோதிடம் என்பது நம்முடைய வாழ்க்கையை போலவே ஒரு சிக்கலான கணிக்க ஒரு கூடுதல் திறமையும் அனுமானமும் கொண்ட ஒரு தெய்வீக ஒரு சாஸ்திரங்க இந்த ஜோதிடம். ஆக இந்த அமைப்பில் தீமையை செய்யக்கூடிய இந்த 3, 4 கிரகங்கள் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்து விட்டால் அவர்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது அவர்கள் தீய பலன்களை எப்போது கொடுக்கலாம்னு இருப்பாங்க. பொதுவாகவே இப்போ ஜோசியம் படிக்கிறவங்க எல்லாமே அந்த காலத்து நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற கிரகம் நன்மையை தரும்னு 10 சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் இப்போது சொன்னது மாதிரி உங்களுடைய எதிரி கிரகம் உச்சத்தை அடைந்திருந்தால், உங்களுடைய எதிரி பலவானாக இருந்தால் எப்படி உங்களுக்கு நன்மையை நீங்கள் செய்வார் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஜோதிடத்தை வாழ்வியல் நடைமுறைகளோடு பொருத்தி பார்க்கும்போதே சில பல விஷயங்கள் டக்குன்னு புரிஞ்சிருங்க. ஆக நட்பு கிரகங்கள், லக்னாதிபதி போன்ற கிரகங்கள் உச்சமாக இருக்கும் பொழுது அது அதனுடைய தசையில், அதே நேரத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் எப்போது நன்மையை செய்யும்னு சொல்லிடக்கூடாது. அதனுடைய தசை வரும் பொழுது, அதனுடைய பருவத்திற்கு ஏற்றாற் போல தசை வரும் பொழுது வயதிற்கேற்றாற் போல பலன்கள் பிரித்து செயல்படும் என்பதால் நட்பு கிரகங்கள், நல்ல கிரகங்கள்,
நன்மை தரும் கிரகங்கள் உச்சமடைவது நல்லது. தீய கிரகங்கள், பகை கிரகங்கள், தீமையை தருவதற்கு ஆதிபத்திய ரீதியாக விதிக்கப்பட்டிருக்கின்ற கிரகங்கள் அப்படியே உச்சமடையாமல் அது ஒரு நட்பு நிலைமையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நல்ல பலன்கள் தருங்க. பொதுவாக உச்ச கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன் தரும் என்பது ஒரு ஜோதிடத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டுமே புரிந்து கொண்டவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குங்க. இதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.